வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த எல்லாருமே அவர் இருக்கும்போது நிறைய பேர் மீடியாஸ் ரிலேட்டடாக அரசியலில் அவரை அன்ஃபிட்டு, அவர்லாம் அரசியலுக்கு சரி வர மாட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை கமெண்ட் பண்ணியே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. பட் அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவரோட அருமை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. கேப்டன் விஜயகாந்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். உண்மையாக இன்னைக்கு போன வருடம் இருந்த ஒரு கொண்டாட்டம் இந்த வருடம் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா மறக்க முடியாது, யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. விஜயகாந்தோடைய மிகப்பெரிய உயரிய பண்பு அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் அந்த பசியார வயிற்றுக்கு சோறு போட்டது இல்லைங்களா, அதுதான். அந்த தர்மம் கூட தலைக்காக்கலி என்ற ஒரு பெரிய மன வருத்தம் தான். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய நபர் கிடையாது. கோபத்தில் பேசுவார கண்டி அது உள்ளிருந்து வர்றது கிடையாது. அந்த கோபத்தை நொடிப்பொழுதுல மறந்துடுவார். நீங்கள் சொன்ன மாதிரி நிஜத்தில் நடிக்கவும் தெரியாது, கேமரா முன்னாடி நடிக்க தெரியாது, பத்திரிகையாளர் முன்னாடி நடிக்க தெரியாது. அதுதான் அவர் அரசியலுக்கு மைனஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்க ஒரு முகம், கேமராவுக்கு முன்னாடி ஒரு முகம், மீடியா முன்னாடி ஒரு முகம், அங்க ஒரு முகம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மீடியா முன்னாடி போய் துருத்திக்கிட்டு நாக்கு துருத்து பேசுறது, இதுவா சொன்னது, இதெல்லாம் எடுத்து அவர் ஒரு மீம்ஸ் கண்டென்ட், இதெல்லாம் எடுத்து அவர் ஒரு மீமா போட்டு அவர் வேற விதமா. இன்னைக்கு கூட சமீபமா மீடியாவை பார்க்குறப்போ பிரேமலதா விஜயகாந்த் தான் அதான் சொல்றாங்க. அவர் இருக்கும் போதெல்லாம் அவர் தாறுமாறா நீங்க விமர்சனம் பண்ணிட்டு எழுதிட்டு இன்னைக்கு கேப்டன் கேப்டன் கேப்டன்றீங்களா, அந்த மன வருத்தம் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆன பொழுது பிரேமலதா விஜயகாந்தும் விஜய் பிரபாகரனும் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய அறிமுக காட்சி அப்படி அந்த அழுத ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அவ்வளோ பெரிய மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. தேம்பி தேம்பி எழுதுது என்னன்னா, இவ்வளோ பெரிய ஆளுமையா இருந்த ஒரு மனிதர் அவர் இறந்த பிறகு இவ்வளோ லட்சம் பேர் குவிஞ்சது ஒரு இல்லையன்ற அந்த வருத்தம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்போ ரொம்ப பெரிய அளவில் அவங்க இந்த வெளிப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சினிமாவை தாண்டி ஒரு அரசியல் ரீதியாக சொன்ன மாதிரி நீங்க அரசியல்ல விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் உண்மையா ஒரு சிஎம்ஆவோ பலமான எதிர்கட்சி தலைவராகவோ இருந்திருப்பார். அதை மாற்றுக்கிறது கிடையாது. அதே போல தன்னுடைய சொந்த பணத்தில் தான் சம்பாதித்தனுடைய பெரும் பகுதியை மக்களுக்காக செலவு பண்ணவர். ஒண்ணு கூட நீ எனக்கு இதோ இந்த நிதி ஒதுக்குங்க அந்த நிதி ஒதுக்குங்க யாருக்கிட்டும் கேட்கல. அவர் இருந்த விருதாச்சலம் தொகுதியில அவருடைய சொந்த காசை போட்டு ரோட போட்டது, இது பண்ணது, அதெல்லாம் நடந்திருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு மனிதர் சார். இப்போ விஜயகாந்த் அவர்களை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ண பாக்குறாங்க. அதுல ரீசெண்டா மாநாடுல விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு, என்னோட அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதற்கு நிறைய எதிர்வினைகளும் வந்தது. குறிப்பா சொல்லணும்னா, சீமான் அவர்கள் இத்தனை நாளா தெரியாத கேப்டன் இன்னைக்கு மட்டும் எப்படி அவர் கண்ணு தெரிஞ்சாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசினது. இதற்கு பிரேமலதா அவர்கள் சீமான் அவர்கள் சொல்றது கரெக்டு தான், இத்தனை நாளா அவர் அவரை பத்தி பேசல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் பர்த்டே விஷ் எல்லாம் எதுவும் சொல்லல, ஆனா இப்போ மட்டும் அவர் அரசியலுக்காக யூஸ் பண்ணிக்க பாக்குற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி சார் நம்ம பாக்குறது? உண்மை, நான் அதை ஒத்துக்கிறேன். இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதாவது நல்லது கட்டத்துக்கு போனோன்னு வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லது கட்டத்துக்கு போனோன்னு போகாம இருக்கக்கூடாதுன்னு. என்னன்னா பிற்பாடு ஒரு சொல்லாக அது மாறும் அப்படின்னு. விஜய் மூடியான டைப்பு, ரிசர்வ் டைப்பு அப்படியே இருந்தவர் எதுக்கும் போறது கிடையாது. எந்த பதிலும் எஸ்எஸ்சி தான் சொல்லுவாரு. அது இப்ப எப்படியே வச்சு பாருங்க, அரசியல் களத்துக்குள்ள ஒரு தலைவரா நிற்கும் பொழுது இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமா இருக்குது. இது இன்னொரு பக்கம் என்னன்னா, இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஏதோ விஜய் அந்த உடல்நிலை சரியில்லாத பொழுது அவர் பார்க்க விரும்பியதாகவும் அதுக்கு இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அனுமதி கொடுக்கலன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. என்ன இருந்தாலும் நீங்க பார்த்துருக்கணும், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கணும். அந்த நேரத்தில் நீங்க இறந்த பிறகு வந்தீங்க, ரைட்டு, ஒரு தம்பியா வந்தீங்க, அவரை பார்த்தீங்க, உங்களுக்கு எதிராலாம் செருப்புலாம் வீசப்பட்டது. அது தாண்டி இந்த சொல் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். நீங்க சீமான் கேட்கறத விட பிரேமலதா விஜயகாந்த் கேட்கறதுல முழு உரிமை அவங்களுக்கு உண்டு. அதுல மாற்றுக்கிறது கிடையாது சார். இன்னைக்கு ட்விட்டர்ல விஜயகாந்த் அவர்களுடைய பர்த்டேக்கு அவர் வாழ்த்து சொன்னதும் 4:20 தான் போட்டிருந்தாரு. ஈவினிங்கா தான் வாழ்த்து சொல்லியிருந்திருக்காரு. இது அதுவே ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி ஆயிருக்கு. இவர் விஜயகாந்த் அவர்கள் என்னோட அண்ணன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. வெறும் 3 வரியில வாழ்த்து போட்டிருக்காரு. அதுவும் ஈவினிங்கா தான் போட்டிருக்காரு. இது என்ன, நிறைய விஷயங்களை யோசிச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க முடிவு பண்ணி இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பியிருக்கு. அவருக்கு பர்த்டே விஷ் பண்றத காலையிலேயே பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா மற்ற எல்லாருக்கும் பெரிய பெரிய பேராவோ போடுறாரு. இதுல கொஞ்சம் ஏதாவது பெருசா ஏதாவது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லியாவது பண்ணியிருக்கலாம்.
பட் இது வந்து ஏதோ கடமைக்குன்னு பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற கடமைக்குன்னு தாண்டி ஒரு நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க அதாவது வந்து 25ஆம் தேதி பிறக்கிற அந்த மிட் நைட்டு 12:1 போட்டு இருந்தாருன்னா அது வேற. நீங்க அரசியல் குலத்துக்குள்ள வந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும். சொன்ன விஜயகாந்துக்கு உங்களுக்கும் உள்ள ஒரு விஷயத்தை அதுல குறிப்பிட்டிருக்கலாம், புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கலாம். என்னன்னு தெரியல, யார் அட்மின் தெரியல, வந்து இவ்வளவு புவர் அட்மினா இருக்கிறாங்க. வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே நான் வந்து விஜய்க்கு எதிரானவரோ இல்லை ரஜினிக்கு எதிரானவரோ, ரஜினிக்கு ஆதரவானவரோ, விஜயகாந்துக்கு எதிரானவரோ கிடையாது. பொதுவாக பத்திரிகையாளராக பேசும்போது நீங்க வந்துட்டீங்க, இன்னைக்கு வந்து லட்சம் மக்கள் வந்து உங்களுக்கு இளைஞர்கள் வந்து அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க, விஜய் வரணும், நீங்க போற இடம்லாம் அவ்வளவு கூட்டம் வருது அப்படின்போது விஜயகாந்துக்கு அந்த லெவல்ல இருந்தது இருக்கு. இங்க இருக்கும்போது ஒரு அண்ணனா நீங்க அந்த மாநாட்டுல சொன்னீங்க, அண்ணனா ஒரு செந்தூர பாண்டியில ஒரு இது இருந்தானா சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலையிலாவது அந்த போஸ்டர் போட்டுருக்கலாம், ஒரு நல்ல ஒரு விரிவான ஒரு விஷயமா கூட சொல்லியிருக்கலாம், ஒரு காணொலியா கூட போட்டிருக்கலாம். வந்து இது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல வந்து உண்மையாவே. ஆமா சார், கூலி ரிலேட்டடா நிறைய கான்ட்ரோவர்சிஸ், நிறைய வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தாலும் மலேசியாவில் ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். அதில் வந்து ஒருத்தர் வந்து தப்பாக பேசிட்டாரு ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்றதால உடனே கேஸ் போட்டு உடனே அதை வந்து மாற்றிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கூலி ரிலேட்டடாக நிறைய பேட் டாக்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் வந்து மலேசியாவில் சட்டமே நடந்தது, இங்கே எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே பரபரப்பாக இருக்கு. பொதுவாக சைமன் வந்து விமர்சனம் வந்து பொதுவான ஒரு விஷயம். எல்லா நாட்டிலையும் வந்து விமர்சனம் பண்ணலாம். நீங்கள் விமர்சனம் வந்து எல்லாருக்கும் உரிமை உண்டு. விமர்சனம் பண்ணுறதுல எதுவுமே கிடையாது. யாருக்கு வேணாலும் அதில் வந்து ஜனநாயக நாட்டில் இது உண்டு. நீங்கள் ஜனநாயகம் இல்லாத நாட்டில் ஒன்றா நீங்கள் அதை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. அதே வேளையில் தனிப்பட்ட முறையில் ஒரு வன்மத்தை வந்து தாக்கக்கூடாது. அது யார் படமாக இருந்தாலும். நீங்கள் கூலிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் பெருமளவில் இங்கே தாக்குதல்லாம் பண்ணாங்க, சில பேர்லாம் பண்ணாங்க. ஆனால் மக்கள் திப்பே மகேசன் திருப்பன் அந்த படத்தை பிரமாதமாக ஓட வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன நபர் மலேசியாவில் அதே போல தான் அவருடைய சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியாக அந்த படம் சம்பந்தமான எதிர்வினையான கருத்துக்கள், குறிப்பாக அந்த படம் வந்து ஒரு மோசமான படம். அப்புறம் என்னன்னா அந்த படத்தை வாங்கி வெளியிட்டு இருக்க மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தான் வந்து ஒரு போட்டி அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ரஜினிக்கு வந்து கபாலி படத்திற்கு முன்னாடியே ஏங்க ஒரு ரஜினிகாந்த்ன்ற ஒரு நடிகருக்கு மலாய்க்காரன், சைனாக்காரன், ஜப்பான்காரன், தெற்காசியாவில் உள்ள அத்தனை பேரும் கொண்டாடுறான்னா அது ஒரு தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டுங்க. அது வந்து ஒரு தமிழ் சினிமா நடிகருக்கு கிடைத்த மிகப்பெரிய இது அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் கபாலி படத்துக்கு அப்புறம் வந்து அங்க ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப்பே உருவாயிடுச்சு. அவங்க ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க இது மாதிரி. ஏன்னா தியேட்டருக்கு நீ வரவழைக்கணும் இல்லைங்களா, அங்க ஓடுது. நீங்க ஓவர்சீஸ்லேயே அதிக கலெக்ஷன் பண்ணது மலேசியாவில தான். இந்த நபர் என்ன பண்றாரு, விமர்சனமும் பண்றாரு. அது என்ன ராங்கான விமர்சனம், ராங்கான இது, அதை பத்தி இது பண்ணி இந்த போட்டியை வந்து ஏமாத்துற வேற ஸ்கேம் இது, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொன்ன வச்சதுதான் அவங்க கடுமையாயிட்டாங்க. அவர் பேசுறது அந்த போட்டிக்கான ஆதாரம் மொத்தத்தையும் கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. உடனே இந்த வழக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குய்யோ முறைன்னு அடிச்சுன்னு போய் என்னை விட்டுருங்க, நான் எல்லா இதுவும் வந்து டெலிட் பண்ணிடுறேன், எதுவும் இல்லைங்க, நான் தப்பாக பேசிட்டேன், டெலிட் பண்ண எல்லாத்தையும், உன் கைப்படவே ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு அதே சோசியல் மீடியாவில் நீ மன்னிப்பு வீடியோ ஒன்று வெளியிடு. எவ்வளோ இதுவும் கொண்டு வராங்க பாருங்க. கொண்டு வந்தவர்கள் தான் சும்மா விட்டுருக்காங்க. இது வந்து தவறான ஒரு விஷயம். விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஒரு படம் சரியில்லை அப்படின்னு ஒரு பப்ளிக் வந்து அது சரியில்லைன்னு சொல்றான் அப்படின்போது விமர்சனம் சரியில்லைன்னு சொல்லுது. நீங்க குறிப்பிட்டு வன்மமா நீங்க விமர்சனம் பண்றவங்களே ஒரு ரசிகரா மாறி அந்த மனநிலை பண்ணவே கூடாது. அது உண்மையிலேயே மலேசியா வந்து அந்த நாட்டுல டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. சார், இப்போ கூலிக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அதை யூஏயா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் கோர்ட் வந்து அது அனுமதிக்கல, அது வந்து உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன மதராசி ட்ரைலருக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சார். எனக்கு அது புரியவே இல்லை. அது மதராசி ட்ரைலர்ல என்ன சார் இருக்கு, அதுக்கு எதுக்கு சார் ஏ சர்டிஃபிகேட்? ஆக்சுவலா என்னன்னா, நான் விசாரிச்சப்போ சென்சார் சம்பந்தமான சில பேர்கிட்ட கேட்டபொழுது என்னன்னா, கடந்த ஜனவரி மாசத்துல இருந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது இப்பதான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதாவது என்னன்னா, சில விஷயங்களை நீங்க காட்டினீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான். நீங்க அதுக்கு மியூட்டோ அல்லது வந்து காட்சியை நீக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா யூ இல்லை யூஏ கொடுக்கப்படும். குறிப்பா கூலியில கூட அந்த ஆர்பரை தப்பா காமிச்சுதான் ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு துறைமுகத்தை அப்படி தப்பா காமிக்கிறது சரியான விஷயம் கிடையாது. இது ஏதுதான். இல்லைன்னா அந்த காட்சியை வந்து நீக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒத்துக்கலான்னு தான் ஓகேன்ட்டாங்க. வந்து இது கூட ட்ரெய்லருக்கு இதுக்கப்புறம் இன்னும் இது மதராசி சென்சார் போகலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதுக்கான டீடைல்ஸ் சொல்லல. சென்சார் போகல, நெருக்கத்துல தான் சென்சார் போகும். ட்ரெய்லருக்கு ஒரு சென்சார் வரும். அந்த சென்சார்ல சொன்ன மாதிரி அந்த துப்பாக்கி சத்தம் அது இது இதுலயும் ஆர்பர் காமிக்கிறாங்க. இதுவும் ஆர்பர் சம்பந்தப்பட்ட கதையா ஒன்றும் புரியல. அதுக்கு ஒருவேளை ஏன்னா இந்த படத்துக்கு ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் சிவகார்த்திகேயன்,
அது ஒரு பின்னடைவா, வசூல்ல ஒரு பின்னடைவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் இந்த விஷயங்கள்லாம் சென்சார் போர்டு வந்து ஹார்பரை தப்பா காமிச்சாவே அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கா சார்? ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு. இதுல வந்து டைரக்டர் என்ன யோசிக்கிறாரோ அதை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஆக்சுவலா என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்தோம்னா அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முழுமையா தெரியல எனக்கு, நமக்கு தெரியல வந்து உண்மையா இதெல்லாம் இருக்கு அப்படி மாற்றி அமைச்சிருக்காங்கன்றாங்க. ஒருவேளை இந்த சென்சார் ஆபீசர்ஸ் யாராவது இல்ல உறுப்பினர்களை ஒரு நேரடியா கேட்கும் போது நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி, ஆனா அதுல சேஞ்ச் பண்ணது உண்மை. அதுதான் இப்ப வந்து இங்க நிக்குது. இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நீங்க வந்து அதுக்கு மேல்முறையீடு போனாலும் அந்த பிரச்சனை வரும். மேல்முறையீட்டுல இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்னு அது டீட்டெயிலா நமக்கு தெரியல வந்து. கேப்டன் விஜயகாந்த பத்தி ஒரு சில வார்த்தைகள் சார். திரைப்படத்துறைக்கு ஒரு முக்கியமான ஆளுமையாக இருந்தது. திரைப்பட கல்லூரி மாணவர்களை அப்படியே ஒதுக்கின ஒரு இடம் தான் வந்து 80 காலகட்டங்களில் 80களுடைய மிடில் பிலிம் இன்ஸ்டியூட் பசங்க வந்தா அவனுக்கு வந்து செலவு எடுத்து விட்டுருவாங்க, படம் எடுக்க தெரியாது, இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சு எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு பல ஹீரோக்கள் அவங்களை விரட்டின பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது விஜயகாந்த் தான். இதுக்கும் பெரிய படிப்புலாம் படிக்காதவர். ஆர்கே செல்வமணி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் வந்து, புலன் விசாரணை கதையை போய் ஒரு அவுட்லைன் சொல்றேன், இல்லை தம்பி நீங்க ராவுத்தர்கிட்ட பேசிங்க அப்படின்றாரு. ராவுத்தர்கிட்ட வந்து நான் கதை சொல்றேன், சொன்ன பிறகு வந்து அவர் தம்பி ஒரு வருஷம் ஆகும் அவருடைய காட்சிட்டுக்கு, ஒரு வருஷம் வெயிட் பண்றேன், திரும்ப போறோம் இன்னொரு வருஷம் ஆகும் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு பீக்ல இருக்காப்ல. அப்ப ராவுத்தர் வந்து ஒரு வார்த்தை என்ன விடுறாருன்னா, நான் விஜய்க்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி பண்ண தம்பி அப்படின்றாரு. பிலிம் இன்ஸ்டியூட் இதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டாப்ல செல்வமணி. அப்ப என்னன்னா, இவர் எழுதி வச்ச ஸ்கிரிப்டை வந்து இவர் தங்கியிருந்த மேன்ஷன்ல இருந்த ஒரு ஓவியர் வந்து அதை வந்து வரைய ஆரம்பிக்கிறார். அதாவது ஸ்டோரி போர்டு. அதை கொண்டு போய் என்ன பண்றாரு, அடுத்த முறை பார்க்கும்போது நாங்க தான் ஒரு வருஷம் ஆகுமே சார், நீங்க வந்து சாரோட கால்ஷீட்டே வேணும்னா பாடா நிம்மதியாய் நான் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணியிருக்கேன், அதை நீங்க பாக்குறீங்களான்னுக்கிறாரு. அந்த வரைஞ்சதை போட்டோவை எடுத்து ஒரு ஆல்பமா ஸ்டோரி போர்டு தான் அதை ரெடி பண்ணியிருக்காரு. சரி நீங்க மறுநாள் சாலிகிராம வீட்டுக்கு வாங்கன்றாரு. ராவத்தர் எப்பவுமே ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்துப்பாரு. 5:30 மணிக்கு டீ காப்பிலாம் குடிச்சிட்டு பேப்பர் வச்சு அப்படி லுங்கி கட்டின்னு படிச்சுட்டு இருப்பாரு. ஒரு 5:30 மணிக்கு வாங்கினாங்க. போய் 5:30 மணிக்கு அந்த ஆல்பத்தை எடுத்து பக்கத்தில் வைக்கிறார். வச்சு புரட்டி அவங்க 2 பேரும் பேசி முடிக்கிறதுக்கு 11 மணி ஆகுது. டிஃபன் சாப்பிடல. அதில் இந்த படத்தை நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து அவர் சொல்றாராம், ஒரு 20 நாள் கால் ஷீட் போதுமா அப்படின்றாரு. முதல் கட்டமா 20 நாள் கால் ஷீட் தரேன், அதுவும் நைட்ல தான் கொடுக்க முடியும். ஏன்னா பகல்ல வந்து 3 கால் ஷீட்டா ஓடிங்குது ஷூட்டிங், நீங்க 10 நாள் கொடுத்தா கூட போதுங்கன்னு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் புலன் விசாரணை. வந்து எதுக்கு சொல்லணும்னா, அந்த படத்துடைய வெற்றி என்னன்னு தெரியும். அந்த படம் எடுத்து முடிச்சுட்டு பனகல் பாரு பக்கத்துல சீனிவாசன் ஒரு டப்பிங் ப்ரீவியூ தியேட்டர் ஒன்று இருக்கு. அதில் போட்டு விஜயகாந்த் கோச்சிக்கிட்டாராம், என்னங்க படம் எடுத்து வச்சிருக்காரு இவர், வந்து ஒண்ணுமே புரியல, இது எப்படி மக்களுக்கு புரியும்னு. அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங் பண்ண பிறகு முழு நீள படமா பார்த்த பிறகு, ஏன்னா இளையராஜா பிரமாதமா ரீரெக்கார்டிங் பண்ணியிருப்பார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன உடனே ஜிவி பிலிம்ஸ்ல இருந்து செல்வமணிக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ், அதை பேமெண்ட் என்னன்னு பேசுறாங்க. இந்த படத்துக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அங்க என்ன சொல்றாரு, 20,000 ரூபாய், நம்ம இதுக்கே 20,000 ரூபாய் வாங்கினா ஒரு 5 ரூபாய் கேட்பன்ட்டு 25 கொடுங்கன்றாங்க. 25 அப்படின்னு யோசனை முடிச்சு இவரு ஜிவிஏ என்ன பண்றாரு, அட்வான்ஸ் செக் ஒன்று போட்டு ஒரு கவர்ல வச்சு கொடுக்குறாரு. 25,000 ரூபாய் சம்பளம் பேசிருக்க, எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கான்னு ஒரு ஆவல்ல ரெஸ்ட் ரூம்ல போய் பார்க்கும்போது 5 லட்சம் ரூபாய்க்கு அட்வான்ஸ் இருக்கு. ஒரு 25 லட்சம். அதாவது தன் பலம் என்னன்னு அப்பதான் அறியறன்றாரு செல்வமணி. என் பலம் என்னன்னு தெரியாது, வந்து அந்த ஒரு படம் வந்து என் பலத்தை நிரூபிச்சுது. அப்ப என்னன்னா மறுபடியும் இவங்களே கூப்பிடுறாங்க, ராவுத்தர் பிலிம்ஸ்ல ராவுத்தரே கூப்பிடுறாரு, விஜயகாந்த் கூப்பிடுறாங்க. எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க வந்து யாராருக்கிட்டையும் முட்டி பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்டா போங்கன்னு விரட்டினப்போ அவங்க 1000 தான், அந்த படம் எடுக்கிற வரைக்கும் 1000 தான் பிரச்சனைகள் இருந்தாலும் முதல் வாய்ப்பு கொடுத்தவங்க. அப்ப ஜிவி கிட்ட சார் வேணாங்க அந்த அட்வான்ஸ் வச்சுங்க, நான் மறுபடியும் அவருக்கு போய் படம் மட்டும் தான் நன்றி கடன். அந்த படம் தான் கேப்டன் பிரபாகர். அதுக்கு ஒரு நன்றி கடனாக விஜயகாந்த் வீட்டு பக்கத்து வீடு தான் செல்வமணி வீடு, கண்ணம்மாள் ஸ்ட்ரீட்ல. அந்த இடத்த வந்து அப்படியே எழுதி கொடுத்தவர் வந்து விஜயகாந்த். எனக்கு இதுதான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாணவர்களா இருக்கட்டும், ஒரு வயிறார சாப்பாடு போட்டவர்களா இருக்கட்டும், ஒரு அரசியல்ல தானே வேட்டி, பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைனா வேட்டியை கட்டிட்டு அப்படி களத்துல இறங்குறதாகட்டும், ஒரு மிகப்பெரிய ஆளுமை விஜயகாந்த். அவர் இல்லாத பெரிய வருத்தம் தான். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி.